கமாண்டுக்கு ரிப்ளை வீடியோ பார்க்கலாங்களா? என்னோடய பேர் வந்து புஜித்தா. நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலம். எங்கள் நேச்சர் பார்க்க அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் டவுனுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். ஆனால் வந்து சுற்றி வர விவசாயம் அப்படிங்கிறதுனால நேச்சர் பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்னோடய வீடியோஸ் பார்க்க மோட்டிவேஷனாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்ங்க. கன்றுக்குட்டி பாட்டில் எங்கே வாங்குனீங்க? நாங்கள் வந்து அமேசானில் தான் வாங்கினோம். ஆன்லைனில் ஒரு 450 ரேஞ்சில் இருக்குங்க. ஆன்லைனில் தான் கிடைக்கும். ஷாப்பில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. சைலேஜ் என்ன ஆச்சு? சைலேஜ் ரிசல்ட்டை நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேங்க. ஆனால் ரிசல்ட் வந்து குட் தான். நெக்ஸ்ட் வீடியோ சைலேஜ் வீடியோ தான். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் அதில் கொடுக்குறேன். செட்டோட அளவு என்ன, அதுவும் ஒரு வீடியோவாக நான் போடுறேங்க. கவு மேட் எவ்வளோ வரும்? அது வந்து ஒரு மேட் வந்து 2800 வருங்க. நம்ம வந்து கோயம்புத்தூர் கோவில்பாளையம் MDMல தான் வாங்கினோம். கவ் விலாக் போடுங்க, கவ்வோட பேரெல்லாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நான் ப்ராஃபிட்டுக்கு அப்படின்னு சொன்னதுக்காக சொல்லியிருந்தாங்க. நம்ம ஃபீடெல்லாம் வந்து கம்மி விலையில் கொடுக்கணும், மாடோட ப்ரீடெல்லாம் இருக்குல்ல, அது பொறுத்து தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தாங்க. நான் அந்த வீடியோவில் நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அதை பற்றி நான் யோசிக்கவே கிடையாது. குட் கமெண்ட்ஸ் நிறையா இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பேட் கமெண்ட்ஸும் இருக்க தானே செய்யும். அதுக்கும் நம்ம ரிப்ளை கொடுத்து தானே ஆகணும். அந்த கன்றுக்குட்டி ஃபீடிங் அந்த வீடியோ போட்டிருந்தேன்ல, அதுக்கு கீழே நிறையா கமெண்ட்ஸு. மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க அதனோட உண்மையான அருமை தெரியும். ஒரு மாடு 2 மாடு வச்சுருந்தோம்னா கன்றுக்குட்டி விட்டு பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கலாங்க. 20 மாடு இருக்குங்க, 15 கறவை, 7 கன்றுக்குட்டி. நான் 7 கன்றுக்குட்டி இப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அது போக கன்றுக்குட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சரவையிலலாம் கறக்க முடியாது, 2 சரவை விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வாய்க்காலில் நடந்து போச்சு, வழுக்கி விட்டு விழுந்துருச்சுன்னா, கால் முறிஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ இதெல்லாம் வியாபாரமாக போச்சுல்ல. ஆமாம், வியாபாரம் தாங்க. நான் வியாபாரம் பண்ணால் தானே இதுகளை நல்லா பார்த்துக்க முடியும். பாலை கறந்து நான் கொண்டு போய் வியாபாரம் பண்ணால் தானே அதில் வர காசுகளை நான் இதுகளுக்கு தீவனத்தையும் ஃபீடையும் வாங்கி போட்டு நல்லபடியாக பார்த்துக்க முடியும். குட் மெத்தட், பேட் மெத்தட் இதெல்லாம் அவங்கவுங்க பார்வையை பொறுத்ததுங்க. இதனோட முழுசாக இதை பற்றி தெரிஞ்சுக்காமல் அன்வான்ட் டாக்ஸ் விடவே கூடாது. இது சொல்லலாம், இது சரி தவறு, இதை இப்படி பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படின்னு 1000 சொல்லலாம். அதை விட்டுட்டு அனாவசியமாக பேசவே கூடாது. அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது வந்து அவங்கவுங்க பேசினது அவங்கவுங்க தான் அனுபவிச்சாகணும். என்னோடய லவ்வபிள் சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் கேர். இன்னும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச்ங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ.